வாகை சூடவா. அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ இந்த பகுதியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேஇ மேத்ஸ் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ அதாவது எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃபாக இருக்கட்டும் அல்லது சயின்டிஃபிக்கல் தட் இஸ் சயின்டிஃபிக்கல் கன்க்ளூஷன் ஆகட்டும், எது வேணாலும் நம்ம ஒரு ரெண்டு மெத்தடை பேசிக்காக யூஸ் பண்ணுவோம். என்ன சார் அப்படின்னா, ஒன்று டிடக்ஷன் மெத்தட், இன்னொன்று இண்டக்ஷன் மெத்தட். இப்போ டிடக்ஷன் மெத்தட் அப்படின்னா என்ன சார்? அதாவது கணித நிரூபணங்களாகட்டும் அறிவியல் நிரூபணங்களாகட்டும் அதை உறுதி செய்கிறதுக்கு இரண்டு விதமான அடிப்படை முறைகளை நம்ம பயன்படுத்துவோம். அடிப்படை ரெண்டு முறையை பயன்படுத்துவோம். ஒன்று தருவித்தல் முறை, இன்னொன்று கணித தொகுத்தறிதல் முறை. இப்போ டிடெக்ஷன் அதாவது தருவித்தல் முறைனா என்ன சார்? இப்போ பாருங்களேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இந்த ப்ராப்ளம் பாருங்கள். 1 + i √3 பவர் n ப்ளஸ் 1 - i √3 பவர் n ஈக்குவல்ஸ் டு, இது ப்ரூவ் பண்ணியிருப்போம், 2 பவர் n + 1 cos nπ/3. இது ஒரு ப்ரூஃப். டிமாய்வர்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணுறதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல n = deduce when n = 9 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரல். இந்த ஜென்ரல்ல இருந்து ஒரு பர்டிகுலர் கேஸை கொண்டு வர்றதுக்கு பார்ப்போம். எப்படி? 1 + i √3 பவர் 9 ப்ளஸ் 1 - i √3 பவர் 9 இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 பவர் 9 + 1 cos 9π/3, 2 பவர் 10 cos 3π. So 2 power 10 1024 cos 3π minus 1 power 3 that is -1, so minus 1024. பாருங்களேன், அப்போ ஒரு ஜெனரல் ரிசல்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கு நம்ம இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்றோம் பாருங்க. இந்த மெத்தட் ப்ராசஸ் தான் டிடெக்ஷன் மெத்தட், தட் இஸ் தருவித்தல் முறை அப்படின்னு சொல்றோம். அதாவது தருவித்தல் முறைன்றது என்னன்னா, ஒரு ஜெனரல்ல இருந்து ஒரு பர்டிகுலர் கேஸை கொண்டு வருது. பொதுவான ஒரு முடிவுல இருந்து ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு அந்த முடிவுடைய மதிப்பை நம்ம கொண்டு வர்றது தான் டிடெக்ஷன் மெத்தட், தருவித்தல் முறை அப்படின்னு சொல்றோம். அப்போ ஃப்ரம் ஜெனரல் டு பர்டிகுலர், பொதுவான முடிவுல இருந்து ஒரு குறிப்பிட்ட முடிவுக்கு கொண்டு வர்றது, இதுதான் என்னது, தட் இஸ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்றோம், கணித தருவித்தல் முறை. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கறது இதுக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ் தான்ப்பா இண்டக்ஷன் மெத்தட். இது எப்படி டிடெக்ஷன் ஜெனரல்ல இருந்து பர்டிகுலர் கேஸுக்கு நம்ம கொண்டு வர்றது தான் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். இண்டக்ஷன் மெத்தட் என்ன சார்னா, அது ஒரு பர்டிகுலர் கேஸ்ல இருந்து ஜெனரல் கேஸை நம்ம டிரைவ் பண்றதுக்கு நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை யூஸ் பண்ணுவோம். இது எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது பாருங்களேன், எந்த மாதிரி கேஸ்ல நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம டிடெக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். டிடெக்ஷன்றது எப்படின்னா, ஜென்ரலாக ஒரு ரிசல்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் கேஸை நம்ம கொண்டு வரது தான் டிடெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். தருவித்தல் முறை பொதுவான ஒரு விஷயம், ஒரு முடிவில் ஒரு நிறுவனத்திலேருந்து அதை ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு அந்த நிறுவனத்துடைய மதிப்பு என்னன்னு கொண்டு வரது தான் தருவித்தல் முறை, டிடெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஒரு பர்டிகுலர் கேஸ்ல இருந்து ஜென்ரல் கேஸுக்கு வர்றது. அதாவது டிடெக்ஷனுக்கு அப்படியே ரிவர்ஸ் தான் இண்டக்ஷன். ஸோ இப்போ நம்ம அதை பார்க்கலாம், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கணித தொகுத்தறிதல் அப்படின்னு சொல்கிற மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கணித நிரூபணங்களை உறுதி செய்வதற்கு நம்ம பயன்படுத்துவோம். எப்படி சார் உறுதி செய்யறதுக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நமக்கு தெரியும் 1 + 2 + 3 +... n, இதுக்கு ஃபார்முலா n × n + 1/2. இதில் n belongs to கேபிட்டல் N, அதாவது இயல் எண்கள். நேச்சுரல் நம்பர்னா தெரியும், 1 2 3 4 அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி இந்த ப்ரூஃப் கரெக்டாக நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ 1³ + 2³ + 3³ +... n³ இதுக்கு ஃபார்முலா n × n + 1/2 the whole square. இந்த மாதிரி இயலெண் தொடர்பான எல்லா கணித நிரூபணங்களையும் நம்ம நிரூபிக்கிறதுக்கு இந்த கணித தொகுத்தறிதல் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை நம்ம யூஸ் பண்றோம். சரி சார், இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்றது என்ன சார், அதனுடைய ஸ்டெப் என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். எப்படி சார் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த சம்மை எடுத்துக்கிறேன்ப்பா, 1³ + 2³ + 3³ இந்த சம் எடுக்க போறேன். ரெண்டாவது சம்மை இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது 1³ + 2³ + 3³ +... n cube equal to n into n plus 1 by 2 the whole square.
இப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இந்த கணித தொகுத்தறிதலில் எப்படி போடுறது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், 1 + 2 + 3 + டாட் 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 ப்ளஸ் n ஈக்குவல் டு n இன்டூ n + 1/2. இதில் என்னன்றது நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள் தெரியும், 1 2 3 4 டாட் டாட் டாட். சரி, இப்போ இது வந்து எல்லா நம்பர்ஸுக்குமே என்னன்றது தெரியும், 1லேருந்து இன்ஃபினிட்டி அப்படியே போய்கிட்டே இருக்கும். எல்லா நம்பருக்கும் இந்த ப்ரூஃப் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் டெக்னிக் தான் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், கணித தொகுத்தறிதல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இந்த ஷார்ட்கட் டெக்னிக்கை எப்படி சார் இதில் அந்த மெத்தட்ஸ் எப்படி பண்ணணும், அந்த முறை எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த ப்ரூஃப் கொடுத்தாலும் அதை வந்து P ஆஃப் n வச்சுங்க. நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இதை வந்து P ஆஃப் n 1 + 2 + 3 + டாட் 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 ப்ளஸ் n ஈக்குவல் டு n இன்டூ n + 1/2. இதை P ஆஃப் n வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் என்ன சார் பண்ணணும் நம்ம அப்படின்னா, ஃபஸ்ட்டு எண்ணுக்கு 1ன்னு ஃபஸ்ட்டு வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது உன்னுடைய இது வந்து அதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் அப்படின்னும் போது அது ஒரு ஈக்குவேஷன் மாடலே இருக்கலாம் அல்லது ஒரு எக்ஸ்பிரஷனாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் இப்போ இந்த ஈக்குவேஷன் மாடலில் இப்போ நம்ம இதை பார்க்குறோம். அப்போ இதை P ஆஃப் n வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எண்ணுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ 1ன்னு கொடுக்கணும். கொடுத்தா லெஃப்ட்டும் ரைட்டும் சேம் ஆகுறதான்னு பார்த்துக்கணும். அப்போ P ஆஃப் 1 வந்து ட்ரூன்னு வந்துடும். அதுக்கு அடுத்தது 2 3 4 5 அப்படியே லைனாக நம்ம கொடுத்துட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை. அது பாட்டுக்கு அது போய்கிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டி அப்படி 1 2 3 4 டாட் டாட் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணுக்கு 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணிவிடுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு 2 3 4 அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம இந்த ப்ரூஃப் n வந்து 1லேருந்து n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N அப்படின்னா இயல் எண்கள் 1 2 3 4 அப்படியே முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு நம்பர்ஸ்க்காக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம செக் பண்ண முடியாது. அப்போ நம்ம இதுக்கு எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி, அதாவது எல்லா வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் டெக்னிக் தான் இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். சரி சார், எப்படி இதை பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்களேன், எண்ணுக்கு முதல் வேல்யூ 1ன்னு நீ சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. லெஃப்ட்டு ரைட்டும் சேமாக வந்துடும். அப்போ P ஆஃப் 1 ட்ரூ, உண்மைன்னு வந்துடும். அதுக்கு பிறகு 2 3 4 5 எல்லாமே நம்ம செக் பண்ண மாட்டோம். ஒரு ஜென்ரல் வேல்யூக்கு ட்ரூ அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த வேல்யூ, நெக்ஸ்ட் வேல்யூ P ஆஃப் K + 1 உண்மை அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிவிடுவோம். அப்படி ப்ரூவ் பண்ணிட்டோன்னா அந்த ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. எப்படி சார் இது கம்ப்ளீட் ஆகுது, அடுத்த நெக்ஸ்ட் அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு நான் இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏன் வந்து ஒரு வேல்யூ n = 1ன்னு போட்டுறீங்க, 2 3 4லாம் போடாமல் டேரெக்டாக K வந்து ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த வேல்யூ K + 1 ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா ப்ரூஃபே கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்கிறீங்களா சார்? அது எப்படி சார்? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அது ப்ராப்ளத்தை பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்னது, புட் n = 1. தட் இஸ் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 வந்து புட் n = 1. எண்ணுக்கு 1ன்னு கொடுத்தனா இதுக்கு லெஃப்ட் ஒன்று இருக்குது, ரைட் ஒன்று இருக்குது. ரொம்ப கவனமாக பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் P ஆஃப் 1 அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்கணும். P ஆஃப் 1 எவ்வளோ, 1. ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் P ஆஃப் 1 அப்படின்னும் போது அது என்ன ஆகும் பாருங்கள். P ஆஃப் 1 போது n இருக்கலாம், 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 1 × 1 + 1/2 தட் இஸ் 2/2 எவ்வளோ, 1. ஸோ ரெண்டு எப்படி இருக்கு, சேமாக இருக்கு பாருங்க. அப்போ P ஆஃப் 1 இஸ் ட்ரூ, உண்மை. இதே மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூன்னு எடுத்துட்டா இதே சார், சப்போஸ் n க்கு 2 அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும் சார்? அதே மாதிரி பாருங்களேன், புட் n = 2. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆகுது பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் P ஆஃப் 1. P ஆஃப் 1 இடதுபுறம் எத்தனை டேர்ம்? ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் எடுத்துங்க. 1 + 2 தட் இஸ் 3. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் P ஆஃப் 1. சரி, ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் P ஆஃப் 1 போது ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் P ஆஃப் 1. ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் P ஆஃப் 1 போது என்ன இருக்கலாம், 2 போடுங்க. அப்போ 2 × 2 + 1/2. இந்த 2 2 கட் ஆகிடும்பா, எவ்வளோ, 3. இப்போ ரெண்டு எப்படி இருக்கு, சேமாக இருக்கு. தட் இஸ் P ஆஃப் 2, சாரி P ஆஃப் 2ன்னு போடுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எண்ணுக்கு 2 போடும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் P ஆஃப் 2 வந்து என்ன வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 டைம் எடுக்கணும். 1 + 2 தட் இஸ் 3. ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் P ஆஃப் 2 அப்படின்னும் போது என்ன ஆகும் பாருங்க. n இருக்குல்ல, 2 போடுங்க. 2 × 2 + 1/2. இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். 2 + 1 எவ்வளோ, 3. ஸோ ரெண்டு எப்படி இருக்கு, சேமாக இருக்கு. அப்போ P ஆஃப் 1ன்னும் போது எண்ணுக்கு 1ன்னு போடுறோம். அது எப்படி வருது பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் P ஆஃப் 1ன்னும் போது ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் எடுக்கணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னும் போது அது சம்மேஷனாக இருக்குது, கூடுதலாக இருக்குது. அப்போ n = 1னா முதல் உறுப்போட நிறுத்தணும். n க்கு 2னா 2 டேர்ம் வரைக்கும் ஆட் பண்ணணும்.
அது மாதிரி 3னா 3 டேர்ம் வரைக்கும் ஆட் பண்ணணும். சரி, ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் பி ஆஃப் ஒன்னும் போது ரைட் ஹேண்ட் சைடில் n இருக்கட்ல 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 + 1/2 இந்த 2/2 கட் ஆகிட்டா 1 வருது, ரெண்டும் சேம் ஆகிடுது. பி ஆஃப் 1 ட்ரூ. அப்போ பி ஆஃப் 2 போது என்ன வருது பாருங்க, புட் n = 2. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் பி ஆஃப் 2 அப்படின்னும் போது என்ன வருது பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் பி ஆஃப் 2 போது ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணணும். 1 + 2 எவ்வளோ 3. ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் பி ஆஃப் 2 போது அதே மாதிரி n இருக்குல்ல 2 போடுங்க. 2 × 2 + 1/2 கேன்சல் ஆகிட்டா 3. ஸோ ரெண்டும் சேம் ஆகிடுது பாருங்க. இதை மாதிரி நம்ம வந்து n = 1 2 3 4 அப்படியே ப்ரொசீட் பண்ண முடியாது. ஏன்னா நடைமுறைக்கு அது சாத்தியமே இல்லை. நிறைய அது வந்து முடிவாக இன்ஃபினிட்டி அப்படியே போய்கிட்டே இருக்கு, வேல்யூ போய்கிட்டே இருக்கு பாருங்க. எல்லா வேல்யூ நம்ம வந்து அப்போ ட்ரூன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ இந்த அதுக்கு தான் இந்த ஷார்ட்கட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். சரி சார், இந்த ஷார்ட்கட் டெக்னிக்கில் என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸ்டெப் 1 வந்து n-க்கு 1ன்னு ஃபஸ்ட்டு போட்டு ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டைரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டெப் 2 என்ன சொல்லுவோம்னா, ஒரு அஸ்யூம். பாருங்க, ஸ்டெப் 2 என்ன சொல்கிறேன்னா, அஸ்யூம் P ஆஃப் K. P ஆஃப் K போது 1 + 2 + 3 + ... ப்ளஸ் என்ன வருது பாருங்க, K. n இருக்கிறதுல K போட்டேன். அப்போ ஆன்சர் K × K + 1/2 இஸ் ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கணும். அது அஸ்யூம் பண்ணிட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, டு ப்ரூவ் P ஆஃப் K + 1. K + 1 போது என்னது, அது ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா பார். 1 + 2 + 3 + ... ப்ளஸ் K. அடிஷனலாக ஒரு டேர்ம் K + 1. அப்போ இங்கே K இருக்கட்ல K + 1, இங்கே K இருக்கட்ல K + 1 போட்டால் ஆல்ரெடி ஒரு 1 இருக்கா. அப்போ K + 2. K இருக்கட்ல ரீப்ளேஸ் K/K + 1. K-க்கு பதிலாக K + 1 மாற்றுங்க. அப்போ இங்கே K + 1 ஆகிடும். இங்கே K + 1, இங்கே ஒரு 1 இருக்கிறதால K + 2/2 இஸ் ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 2 இதை அஸ்யூம் பண்ணிக்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ணிட்டா ப்ரூஃபே கம்ப்ளீட் ஆகிடும். சரி, ஃபர்ஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணுற பாருங்களேன். பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு யாரு, 1 + 2 + 3 + ... ப்ளஸ் K ப்ளஸ் K + 1. இது லெஃப்ட் எடுத்துட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடை யூஸ் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த P ஆஃப் K-வை ட்ரூ அந்த ரிசல்ட்டை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன், 1லேருந்து K வரைக்கும் நல்லா பார்த்துங்க. 1 + 2 + 3 + ... ப்ளஸ் K. that is equal to what? P of K. அப்போ இது வந்து P of K plus K plus 1. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இந்த P of K ரிசல்ட்டை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன்ல. அப்போ P of K ரிசல்ட் அப்ளை பண்ண போறேன். P of K ரிசல்ட் அப்ளை பண்ணா K × K plus 1/2. அதானே சொல்றது. P of K says that what? 1 to K வந்து என்ன ஃபார்முலா, K × K plus 1/2. அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த அடிஷனலாக இருக்க இந்த K plus 1ஐயும் போட்டாச்சு. ஓகே, இப்போ இதை வந்து அப்படியே கிராஸ் பண்ணுங்க. K × K plus 1 plus இந்த 2 கிராஸ் பண்ணா 2 × K plus 1/2. இப்போ இதுல என்ன காமனா இருக்கு பாருங்க. what is the common term? K plus 1. so K plus 1 எடுத்துங்க. K plus 1 எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும், K இங்க plus 2/2. so அந்த ஆன்சர் வந்துருது பாருங்க, K plus 1 K plus 2/2 is true. இப்போ வந்து பாருங்க equal to right hand side. இப்போ நீங்க P கொடுத்திருக்க ரிசல்ட்டை P of n ன்னு வச்சுக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து n க்கு 1 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சேம் னு காமிச்சாச்சு. அப்புறம் ஸ்டெப் 2 வந்து அஸ்யூம் P of K வந்து ட்ரூ னு எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த வேல்யூவை ட்ரூ னு நம்ம ப்ரூவ் பண்ணனும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இந்த P of K plus 1 உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்துக்கிட்டேன். அதுல 1 ல இருந்து K வரைக்கும் that is our P of K. அந்த P of K உடைய வேல்யூ வந்து K × K plus 1/2. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இந்த K plus 1 அப்படியே இருக்கு. அடிஷனல் அப்புறம் LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது கரெக்டா ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு வந்துருது. அப்போ P of K plus 1 வந்து ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ P of K plus 1 ட்ரூனா then by principle of mathematical induction P of n is true for all n belongs to n. n இன் எல்லா இயல் மதிப்பிற்கும் P of n உண்மை அப்படின்னு சொல்றோம். சார் எப்படி சார் இது, நீங்க வந்து n க்கு ஆக்சுவலா வந்து நேச்சுரல் நம்பர் போது 1 ல இருந்து அப்படியே 2 3 4 அப்படியே கண்டினியூவா போய்கிட்டே இருக்கும்.
நான் ஸ்டாப்பா. ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூக்கு மட்டும் ப்ரூவ் பண்ணீங்க, அடுத்த நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரல் வேல்யூக்கு கே வந்து ட்ரூன்னு அசியூம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வேல்யூ கே ப்ளஸ் ஒன் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணீங்க. அப்படி ப்ரூவ் பண்ணும்போது பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு என் அப்படின்னு சொல்றீங்களா சார், இது எப்படி சார் அப்படின்னா பாருங்களேன். முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு பி ஆஃப் ஒன்று வந்து ட்ரூன்னு காமிச்சாச்சு. இப்போ நம்ம பி ஆஃப் கே வந்து ட்ரூன்னு அசியூம் பண்ணிட்டு பி ஆஃப் கே பிளஸ் ஒன் ட்ரூன்னு காமிச்சிட்டா எல்லாமே என்னோட எல்லா வேல்யூக்கு இது ட்ரூன்னு வந்துருதுன்னு சொல்றீங்களா சார், இது எப்படின்னா இப்போ பாருங்களேன், இது பாருங்க பி ஆஃப் என் 1 plus 2 plus 3 plus dot 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 plus n equal to n into n plus 1 by 2. இதுதான் P of n எடுத்தோம். n-க்கு 1ன்னு ப்ரூவ் பண்ணோம். என்ன ப்ரூவ் பண்ணோம்? P of 1 வந்து is true அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ப்ரூவ் பண்ணியாச்சா? P of 1 is true அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது அசியூம் பண்ணேன். அசியூம் P of k is true. இது வந்து P of 1 வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இதை வந்து ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு P of k plus 1 is true அப்படின்னு டு ப்ரூவ். இப்போ இதை அசியூம் பண்ணிட்டு P of k plus 1 ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ இதை P of k வந்து ட்ரூன்னு அசியூம் பண்ணா P of k plus 1 ட்ரூன்னு வந்துருதுல நமக்கு. அப்போ நமக்கு இங்க என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்? ஒரிஜினலா P of 1 ட்ரூ அகார்டிங் டு த செகண்ட் பிரின்சிபல். ஸ்டெப் 1 வந்து P of 1 வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு பிறகு ஸ்டெப் 2 வந்து ஒரு ஜெனரல் வேல்யூக்கு அசியூம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வேல்யூவை ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணா எல்லா வேல்யூக்கும் ட்ரூ அப்படின்னு வந்துருதுன்னு பண்ணல. அது எப்படி எல்லா ப்ரூஃபும் கரெக்டா வருமா அப்படின்னா இங்க பாருங்களேன், P of k வந்து ட்ரூனா அதுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ ட்ரூ அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன் நான். அப்போ ஆக்சுவலா ஒரிஜினலி we have proved what P of 1 is true அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். அப்போ by this principle P of k வந்து ட்ரூன்னு எடுத்தா P of k plus 1 வந்து ட்ரூன்னு வந்துருச்சு நமக்கு. அப்போ ஒரிஜினலா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்? P of 1 ட்ரூ அப்படின்னு காமிச்சிருக்கோம். அப்போ P of 1 வந்து 1 true, அதாவது P of k true na k plus 1 true. அப்போ this is implies according to this principle, second principle, that is P of k plus 1. இங்க k வந்து எவ்வளோ? 1. 1 plus 1 is true. அப்போ 1 true na 1 plus 1 true. That is P of 2 is true. சரியா? இப்போ பாங்க. இப்போ now we have நமக்கு என்ன வருது? P of 2 is true. P of 2 true வந்துருது. According to this principle k true na k plus 1 true. அப்போ 2 true na this is implies P of 2 plus 1 is true. அப்போ that is P of 3 is true. அப்போ எல்லாம் பாருங்களேன், 1 true நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா 1 plus 1 true வந்துருது. அதாவது P of 2 true. ஏன்னா இந்த k true na k plus 1 true நம்ம என்ன எடுத்துட்டோம்? k வந்து ட்ரூன்னு எடுத்தோம். அப்போ k plus 1 true வந்துருச்சு பாருங்க. அப்போ 1 true na 1 plus 1 true, that is P of 2 true. அப்போ P of 2 true na k equal to what? 2. அப்ப k plus 1 2 plus 1 is true. அப்ப P of 2 true, P of 3 true. அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதாவது நீ வந்து கொடுக்கப்பட்ட இதை வந்து P of n ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது P of 1 வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நம்ம என்ன பண்றோம்? P of k வந்து உண்மைன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த வேல்யூ P of k plus 1 உண்மை அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா n-இன் எல்லா இயல் மதிப்பிற்கும் உண்மைன்னு சொல்றோமே. எப்படி சார் அப்படின்னா முதல்ல P of 1 உண்மைன்னு காட்டியாச்சு. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம்? k 1 உண்மைனா இந்த விதிப்படி 1 உண்மைனா 1 plus 1 உண்மை, அதாவது 2 உண்மை. அப்போ P of 2 உண்மைனா மறுபடியும் இந்த விதிப்படி 2 உண்மைனா 2 plus 1 அதாவது 3 உண்மை. அப்போ n-இன் எல்லா இயல் மதிப்பிற்கும் இந்த ப்ரூஃப் வந்து உண்மை அப்படின்றது நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ பாருங்களேன், கணித தொகுத்தறிதலை பயன்படுத்தி மேத்தமெட்டிக்கல் இன்டெக்ரேஷன் யூஸ் பண்ணி இப்போ ஆக்சுவலாக n equal to 1 2 3 4 எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ ஒன்று செக் பண்ணிட்டு k ட்ரூ அப்படின்னா k plus 1 ட்ரூ அந்த பிரின்சிபலை ப்ரூவ் பண்ணிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய எல்லா இயல் மதிப்பிற்கும் இது உண்மை அப்படின்னு வந்துடுது. இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் கூட நம்ம பார்க்கலாமே. இங்கே பாருங்க, P of n 1 cube 2 cube 3 cube dot 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 plus n cube. Formula n into n plus 1 by 2 the whole square. இது வந்து ஒரு கணித நிரூபணம் நமக்கு தெரியும். இப்போ இதை வந்து மேத்தமெட்டிக்கல் இன்டெக்ஷனை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம். கணித தொகுத்தறிதல் முறைப்படி இதை நிரூபிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இதை P of n எடுக்கணும். எடுத்தாச்சு. முதல்ல புட் n ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று என்னது? n equal to 1. புட் n equal to 1. n-க்கு 1ன்னு கொடுக்குறேன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் P of 1 in P of 1 in இடப்புறம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே, that is 1 cube, that is 1. அடுத்த நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் P of
1. ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் p of 1 என்னும்போது n இருக்கலாம் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் பாருங்க 1 into 1 plus 1 by 2 the whole square, that is 2 by 2 ஸ்கொயர் பண்ண வச்சுக்கோ 2 by 2 is what 1 1 ஸ்கொயர் 1. ஸோ பாருங்க இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஒன்று தான், ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் வேல்யூ ஒன்று தான் வந்துடுது. திஸ் இஸ் இம்ப்ளைஸ் p of 1 is true அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் 2 3 4 நம்ம செக் பண்ண மாட்டோம், தெரியுமே நமக்கு ஜென்ரலாக ஒரு ஜென்ரல் வேல்யூக்கு ட்ரூன்னு எடுத்துப்போம். அப்போ p let us assume p of k, that is 1 cube 2 cube 3 cube dot 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 plus k cube equal to k into k plus 1 by 2 the whole square is true அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ to prove p of k plus 1, k plus 1 1 cube 2 cube 3 cube dot 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 plus k cube plus additional பாருங்களேன் இது k up to k term வரைக்கும் இருக்கு. இங்க ஒரு டேர்ம் அடிஷனலா வரும் பிகாஸ் இங்க k னா இது k plus 1 அடிஷனலா ஒரு டேர்ம் போடணும். அடிஷனலா ஒரு டேர்ம் போடும்போது என்ன வரும்னா இங்க பாரு லைனா வருது பாருங்க. அந்த டேர்ம்ஸ் எப்படி பிஹேவ் அதனுடைய பிஹேவியரை வச்சு தான் அடுத்த லாஸ்ட் இந்த டேர்மை நம்ம ஃபிக்ஸ் பண்றது. முன்னாடி இருக்க டேர்ம் எப்படி இருக்கு பாருங்களேன் 1 2 3 4 அப்படியே லைனா கண்டினியூ வரதுல இங்க k னா k plus 1 கரெக்டா போடணும், மிஸ் பண்ணிட கூடாது. அப்புறம் எல்லாத்துக்கும் பவர் வந்து 3 இருக்கிறதால இதுக்கும் பவர் 3 போட்டுங்க. அப்போ இந்த டேர்ம்ஸ் இப்போ சப்போஸ் 2 4 6 அப்படின்னா ஈவன் நம்பரா வருதுன்னு வச்சுங்க. அப்போ அங்க k க்கு அடுத்தது ஈவன் நம்பர் என்னது k plus 2 அப்படி தான் நம்ம போடணும். சப்போஸ் இங்க ஆட் நம்பரா இருக்கு 1 3 5 அப்படின்னா அப்போ 2 2 ஆட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அப்போ இந்த நம்பர்ஸ் எப்படி போதோ அதே மாதிரி லைனா வரதால இப்போ k க்கு அடுத்தது k plus 1 எல்லாத்துலயும் பவர் 3 3ன்றதால அந்த அடுத்து இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டேர்முக்கும் பவர் 3 ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன ஆகும் பாருங்க k க்கு பதிலா k plus 1, இங்க k க்கு பதிலா k plus 1 போடும்போது இங்க ஆல்ரெடி ஒரு 1 இருக்கு பாருங்க. அப்போ k plus 2 by 2 the whole square is true அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். டேக் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டா 1 cube 2 cube 3 cube plus dot 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 plus k cube plus k plus 1 the whole cube. இதுல up to இது வரைக்கும் this is what p of k தானே. அப்போ p of k plus k plus 1 the whole cube. இப்போ இதுக்குடைய கண்டினியூஷன் இங்க பாருங்க equals to p of k க்கு வேல்யூ என்னமா k into k plus 1 by 2 the whole square, k into k plus 1 by 2 the whole square plus k plus 1 the whole cube. இப்போ இது பாருங்க இந்த ஸ்கொயர் உள்ளிட்டு வரும்போது k ஸ்கொயர் k plus 1 the whole square 2 ஸ்கொயர் எவ்வளோ 4 plus k plus 1 the whole cube. இப்போ LCM எடுத்துக்கோ k ஸ்கொயர் into k plus 1 the whole square, இந்த 4 அப்படியே கிராஸ் பண்ணா 4 into k plus 1 the whole cube divided by 4. இப்போ இதுல என்ன காமனா இருக்கு பாருங்க இது ரெண்டுத்துலயும் k plus 1 the whole square காமனா இருக்குப்பா. அதை வெளியே எடுத்துட்டா k plus 1 the whole square, இங்க என்ன வரும்னா k ஸ்கொயர், இங்க 4 இருக்கும், இங்க k plus 1 பவர் 3 தானே, அதுல ஹோல் ஸ்கொயர் எடுத்துட்டோம். அப்ப என்ன வரும் k plus 1 by 4. அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது பாருங்க நெக்ஸ்ட் that is k plus 1 the whole square, இது வேல்யூ பாருங்க k plus 1 the whole square, இது k square plus 4k plus 4 divided by 4. இப்போ இந்த k plus 1 the whole square, இது k square plus 4k plus 4 ன்றது k plus 2 the whole square, because இங்க பாருங்க k square வருது பாருங்க 2ab தானே, 2 into k into 2 4k plus 4 divided by 4. therefore இதை நம்ம என்ன பண்றோம்னா k plus 1 k plus 2 divided by 2 the whole square னு போட்டுக்கலாம். பாருங்க ஸ்கொயர் உள்ளிட்டு வாங்க k plus 1 the whole square, இந்த ஸ்கொயர் உள்ள கொண்டு வாங்க k plus 2 the whole square, இங்க 2 ஸ்கொயர் உள்ள 4 கரெக்ட்டா வருது பாருங்க equal to what p of equal to right hand side வந்துச்சப்பா. அப்ப right hand side னா therefore p of k plus 1 is true. அப்ப p of k வந்து நீ true னு எடுத்துக்கிட்டு அடுத்து p of k plus 1 true னு காமிச்சிட்டா then by principle of mathematical induction p of n is true அப்படின்னு நமக்கு ரிசல்ட் வந்துருது. மறுபடியும் பாருங்க இந்த மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃபை
மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எண்ணுக்கு 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுக்குறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் 1 கியூப். ஏன் ஃபஸ்ட் டேர்ம்னா இதை ஆட் பண்ணுறது. அப்போ ஃபஸ்ட் n = 1னா முதல் டேர்ம் மட்டும் எடுக்கணும், n = 2னா அப் டு 2 டைம் எடுக்கணும், n = 3னா அப் டு 3 டைம்ஸ். சரி, அப்போ இங்கே ஒரு ஃபஸ்ட்டு 1 கியூப் = 1. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் P ஆஃப் 1 போது n இருக்கிறதுலாம் 1 போடணும். 1 + 1/2 the whole square, that is 2/2 கேன்சல் ஆச்சுன்னா 1 ஸ்கொயர் 1. அப்போ P ஆஃப் 1 ட்ரூ. அப்புறம் 2 3 4 நம்ம செக் பண்ணுறதுல பை இண்டக்ஷன் மெத்தட் P ஆஃப் K ஒரு ஜென்ரல் வேல்யூக்கு ட்ரூ அப்படின்னு எடுக்கணும். அப்போ 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + K கியூப் = என்னுக்கு பல K × K + 1/2 the whole square is true அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்த வேல்யூ P ஆஃப் K + 1 வந்து ட்ரூன்னு அப்படின்னு காட்டுவோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + K கியூப் + K + 1 the whole cube. அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். டேர்ம்ஸ் இதை பாருங்களேன், இதை அப்படியே போட்டுட்டு இதுக்கு அடுத்த டேர்மை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா இந்த டேர்ம்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது பாருங்க, 1 2 3 லைனாக போயிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு அடுத்த டேர்ம் வந்து K + 1 எல்லாமே பவர் 3னா அப்போ பவர் 3ன்னு போட்டுக்கணும். சரி, அப்போ இங்கே K இருக்கட்ல K + 1, இங்கே K + 1 ஏற்கனவே ஒரு 1 இருக்கிறதால K + 2/2 the whole square is true அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு லெஃப்ட் எடுக்கிறோம், 1லேருந்து K + 1 the whole cube வரைக்கும் எடுத்துக்கிறோம். 1லேருந்து K வரைக்கும் நமக்கு இந்த ஃபார்முலா இருக்குது பாருங்கள் P ஆஃப் K, அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். P ஆஃப் K இது K + 1 the whole cube. இந்த P ஆஃப் Kன்றது யாரு, K × K + 1/2 the whole square. ஏன்னா இந்த ரிசல்ட் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். இந்த அடிஷனல் டேர்ம் K + 1 the whole cube. இப்போ இது LCM எடுக்கிறோம், இது ஸ்கொயர் பண்ணால் K ஸ்கொயர் K + 1 the whole square /4 இது அப்படியே போடுறோம். இது LCM எடுக்கிறோம் 4 × K + 1 பவர் 3/4. இப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு, K + 1 காமனா இருக்கு. K + 1 the whole square காமனா இருக்குல்ல, அதை வெளியே எடுத்துட்டா இங்க K ஸ்கொயர், இங்க 4 இருக்கும், K + 1 the whole cube தானே, அந்த ஹோல் ஸ்கொயர் காமனா இருக்குல்ல, அதை வெளியே எடுத்துறோம்ல. அப்போ ஜஸ்ட் பவர் 2 வெளியே எடுத்துட்டா பவர் 1 இருக்கும். இதை மல்டிப்ளை பண்றோம், 4K + 4 / 4. இது வந்து அப்படியே போடுறோம். இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா K + 2 the whole square. ஏன்னா பிகாஸ் K ஸ்கொயர் + 2AB 2 × K × 2 that is 4K. அப்புறம் B ஸ்கொயர் தானே, 2 ஸ்கொயரோட 4 / 4. இப்போ பாருங்களேன், இதை டோட்டலா ஸ்கொயர் அப்படியே மேலே எடுத்துறோம். அப்போ K + 1 இங்கே K + 2 4ன்றதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணிக்கணும், 2 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் எடுத்துட்டா இங்கே 2 வந்துடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு கரெக்டாக வருது பாருங்க, கிளியராக வருது. அப்போ பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் P ஆஃப் n இஸ் ட்ரூ ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு n அப்படின்னு ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகிடுது. அப்போ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது பாருங்களேன். அதாவது n 1 2 3 4 எல்லாம் போய்கிட்டே இருக்கணும், ஆனால் நம்ம எல்லாமே போடலை, ஒரே ஒரு டேர்ம் போடுறோம். n = 1 வந்து ட்ரூன்னு காமிச்சிட்டு அடுத்த வேல்யூ 2 3 4லாம் போடாமல் ஒரு ஜென்ரல் வேல்யூ P ஆஃப் K ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த வேல்யூ K + 1 ட்ரூன்னு காமிச்சிட்டா எல்லா வேல்யூவும் ட்ரூன்னு வந்துடுது. இல்லை இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்னா 2 ஸ்டெப்பு. ஒன்று P ஆஃப் 1 ட்ரூன்னு காமிச்சிட்டு அடுத்து ஒரு ஜென்ரல் டேர்ம் P ஆஃப் K ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு K + 1 ட்ரூன்னு காமிக்கணும். இந்த செகண்ட் இது ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டும் சரி செகண்ட் இது. இப்போ இதே வந்து இந்த 2 ஸ்டெப் இருக்கு, ஒன்று P ஆஃப் 1 ட்ரூ, அதாவது எந்த இனிஷியல் வேல்யூ 1 2 இனிஷியல் வேல்யூ ட்ரூன்னு காமிக்கணும். அதுக்கு அடுத்தது K ட்ரூன்னு எடுத்துட்டு K + 1 ட்ரூன்னு காமிக்கணும். இதை மட்டும் நீங்கள் ப்ரூவ் பண்ணாமல் நீ K = 1 n = 1 2 3 4 100 வரைக்கும் நீ ப்ரூவ் பண்ணிடு. சார் என்னுக்கு 1 போட்டேன் கரெக்டாக வந்துச்சு, 2 போட்டாச்சு கரெக்டாக வந்துச்சு, 3 போட்டாச்சு கரெக்டாக வந்துச்சு, 100 வரைக்கும் அப் டு 100 வரைக்கும் கூட போட்டேன் சார். அப்போ என்ன எல்லா வேல்யூக்கும் இது ட்ரூ வருமானா கன்ஃபார்மாக உன்னால் சொல்லவே முடியாது. எப்படி சார்னா இந்த ஸ்டெப்பை நீ காமிச்சா மட்டும்தான் ப்ரூஃப் வந்து கேரண்டி. அதாவது K ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு K + 1 ட்ரூன்னு காமிச்சாதான். அப்போ 1 ட்ரூனா K ட்ரூனா K + 1 ட்ரூ, அப்போ 1 ட்ரூனா 1 + 1 ட்ரூ, 2 ட்ரூ, 2 ட்ரூனா 2 + 1 ட்ரூ, 3 ட்ரூ, 3 ட்ரூனா 3 + 1 ட்ரூ, 4 ட்ரூ, அப்படின்னு நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். எப்போனா இந்த இதை நம்ம ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் n is true for all n belongs to n. P ஆஃப் n ஆனது n இன் அனைத்து இயல் மதிப்பிற்கும் உண்மைன்னு எப்போ நம்ம சொல்ல முடியும்னா இந்த ஸ்டெப்பை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான். நீ பாட்டுக்கு 1000 வரைக்கும் கூட கொடுத்துக்கோ, எனக்கு 1 2 3 1000 வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டேன் சார், அப்போ எல்லா நம்பருக்கும் ப்ரூஃப் ஆகுமா அப்படின்னா கேரண்டி கிடையவே கிடையாது. ஸோ அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். எவ்வளோ ஷார்ட்டாக நம்ம கொண்டு வரோம் பாருங்க. அப்போ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்றது ஒரு யூஸ்ஃபுல் இது. ஸோ நீங்கள் நம்ம போட்ட ப்ராப்ளத்தை நீங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள், அதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளத்தையும் நீங்கள் பாருங்கள், ஆசிரியருடைய வழிகாட்டுதலையும் வகுப்பாசிரியருடைய வழிகாட்டுதலையும் நீங்கள் பின்பற்றுங்க. அப்படி பண்ணும்போது
பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஜேஇ கொஸ்டின்ஸை எதிர்கொள்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சம் இப்போ ஜேஇ மேத்ஸ் ரிலேட்டட் சம் நம்ம பார்க்க போகிறோம், ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இஃப் n belongs to n, then 7 power 2n plus 2 into 2 power 3n minus 3 into 3 power n minus 1 is divisible by option A 25, option B 35, option C 45, none of these. அதாவது என்ன, n வந்து 7n ன்னு சொல்லிட்டாங்க. 7 இன் அடுக்கு 2n plus 2 இன் அடுக்கு 3n minus 3 பெருக்கல் 3 இன் அடுக்கு n minus 1 வகுபடுவது ஆப்ஷன் A 25, ஆப்ஷன் B 35, ஆப்ஷன் C 45, டி ஆப்ஷன் டி வந்து இவற்றில் ஏதும் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, 7 பவர் 2n plus 2 power 3n minus 3 into 3 power n minus 1. இது வந்து divisible by 25 35 45 none of these ன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, முதல்ல ஒரு ரெண்டு வேல்யூ கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தலாமே. n க்கு 1 ன்னு அப்ளை பண்றோம். அப்ப 7 power 2 plus ஆப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस போது நம்ம லாங் process நம்ம பண்றது இல்ல, அவசியம் இல்ல. சோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்க, n க்கு 1 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப 7 power 2 plus 2 into n க்கு 1 கொடுத்தா 1 3s are 3 minus 3. next into 3 power n க்கு 1 கொடு 1 minus 1. இப்போ என்ன ஆகுது பாருங்க, 7 square 49 plus இது 3 minus 3 what 0, 2 power 0 2 power 0 into 3 power 0 49 plus anything power 0 into 3 power 0 also 1. so total எவ்வளவு வருதுன்னா 50. 49 plus 1 ones are 1, so add பண்ணா 50. next second value கொடுத்து பாருங்க, அதே மாதிரி n க்கு 2 கொடுத்து பார்த்தா 7 power 2 into 2 எவ்வளவு 4 வந்துரும். 7 power 4. அப்ப 7 power 4 வந்துருது பாருங்க. next plus 2 power, இங்க n க்கு 2 கொடுத்துன்னு வச்சுங்க, 2 3s are 6 minus 3 into 3 power இங்க 2 minus 1. இப்ப 7 power 4 2000, 7 power 4 னு 2401 2401 plus 2 power 3 2 power 3 into 3 power 2 minus 1 is what 3. next 2000 2401 plus 2 power 3 8 3s are 24. so totally we get what 2425. so பாருங்க, இதுல first 50 வந்தது, 2425 வருது பாருங்க. அப்ப இதெல்லாமே எல்லா நம்பர்ஸ் இது ரெண்டும் டிவைட் பண்றது 25. therefore the given expression is divisible by 25. அதாவது கொடுத்திருக்க இந்த இது வந்து 25 ஆல் வகுப்படும். அப்ப இங்க ஆன்சர் ஆப்ஷன் A வந்து சரியான விடை. அதாவது 7 power 2n plus 2 power 3n minus 3 into 3 power n minus 1 அப்படின்ற அமைப்பு, இந்த அமைப்பு வந்து எதால வகுப்படும்னா 25 ஆல டிவைட் ஆகும். அப்ப ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சரா இருக்கு. சரி, அப்ப இதுக்கு வந்து வகுப்படுறது வந்து இந்த கொடுக்கப்பட்ட அமைப்பு வந்து எதால வகுப்படும்னா 25 ஆல வகுப்படும். சோ ஆப்ஷன் A வந்து சரியான விடையா இருக்கு. இப்போ அடுத்து நம்ம ரெண்டாவது சம் போலாம், செகண்ட் சம் போறோம். செகண்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்திருப்பாரு, for every natural number n into n square minus 1 is divisible by 4 6. ஆப்ஷன் A வந்து 4, ஆப்ஷன் B வந்து 6, ஆப்ஷன் C வந்து 10, ஆப்ஷன் D வந்து none of these அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது எந்த ஒரு இயலன் எண்ணுக்கும் n into n square minus 1 வகுபடுவது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கவனமா பாருங்க. அதாவது லாக்ரேஞ்சஸ் தியரம் ஒரு தியரம் இருக்கு. அந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, கன்சிக்யூட்டிவா இப்ப ரெண்டு டேர்ம் இருக்குன்னு வச்சுங்களேன், n into, இந்த ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு லாக்ரேஞ்சஸ் தியரம்ன்ற ஒரு தியரம் பாருங்க. அது என்ன சொல்லுதுன்னா, கண்டினியூஸா ரெண்டு டேர்ம் n into n plus 1 இது வந்து இது divisible by 2 factorial, divisible by 2 factorial தான் இருக்கும். ஆக்சுவலா இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, n square plus n. இப்போ என்னது, பை லாக்ரேஞ்சஸ் தியரம் கன்சிக்யூட்டிவா 2 டேர்ம் இருந்ததுன்னா ப்ராடக்ட் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் 2 டேர்ம் அப்படினும்போது இட் should be divisible by 2. அது வந்து இரண்டால் தான் வகுப்படும், சாரி 2 ஃபேக்டோரியலா தான் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க லாக்ரேஞ்சஸ் தியரம். எப்படி பாருங்களேன், இப்போ இதுக்கு வேல்யூ கொடுங்க, n equal to 1. அப்போ 1 square plus 1 எவ்வளோ 2. இப்போ 2 ஃபேக்டோரியல்ன்றது எவ்வளோ நமக்கு தெரியும், 1 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1, 0 ஃபேக்டோரியலும் 1 தான், 2 ஃபேக்டோரியல்னா 2,
that is 1 into 2, 3 factorialனா 1 into 2 into 3 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ Lagrange's theorem என்ன சொல்லுதுன்னா that is consecutive product of two consecutive term should be divisible by 2 factorial. தொடர்ச்சியா அடுத்தடுத்துள்ள இரு உறுப்புகளின் பெருக்கல் பலன் வந்து எதால வகுப்படும் அப்படின்னா 2 ஃபேக்டோரியலால வகுப்படும். அடுத்தடுத்துள்ள 3 எண்கள் எதால வகுப்படும்னா 3 ஃபேக்டோரியலால வகுப்படும். இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அடுத்தடுத்துள்ள 4 உறுப்புகளின் பெருக்கல் பலன் வந்து 4 ஃபேக்டோரியல் தான் வகுப்படும். ஆனா செக் பண்ணி பார்க்கலாமே. இங்க பாருங்க இது ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்மா இருக்கு n into n plus 1. அப்போ இந்த டோட்டல் வேல்யூ பாருங்க n ஸ்கொயர் பிளஸ் n. இது வந்து 2 ஃபேக்டோரியலால டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் n க்கு 1 கொடுங்க 1 ஸ்கொயர் பிளஸ் 1 that is 2. 2 ஃபேக்டோரியல்னா 2 தானே. 2 ஃபேக்டோரியல்ன்றது எவ்வளோ 2. அப்போ இது 2 2 ஆல டிவைட் பண்ணலாம். சரி அதே மாதிரி n க்கு 2 போட்டு பாருங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்க 2 ஸ்கொயர் எவ்வளோ 4. 2 போட்டனா 2 ஸ்கொயர் 4 பிளஸ் n க்கு 2 கொடுத்தா 2. அப்போ 4 plus 2 எவ்வளோ 6. பாருங்களேன் இது எல்லாமே 2 ஆல டிவைட் பண்ணலாம் பாருங்க. 2 ஆல டிவைட் பண்ணலாம், 6 2 ஆல டிவைட் பண்ணலாம். வேணா n க்கு 3 கூட கொடுத்து பாருங்க. அப்போ 3 ஸ்கொயர் எவ்வளோ 9. இங்க 3 கொடுத்துன்னு வச்சுக்கோ. அப்போ 9 plus 3 12. அப்போ 12 எதால டிவைட் பண்ணலாம் 2 ஆல டிவைட் பண்ணலாம். சோ அப்போ பாருங்க கன்சிக்யூட்டிவா 2 டேர்ம்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்னும்போது டிவிசிபிள் பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. இந்த கன்சிக்யூட்டிவ் ரெண்டு டேர்முடைய ப்ராடக்ட் நான் எடுத்தேன், மல்டிப்ளை பண்ணா n ஸ்கொயர் பிளஸ் n. இது வர்ற ஆன்சர் n க்கு 1 2 3 4 நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே டிவிசிபிள் பை 2 ஃபேக்டோரியல். தட் இஸ் 2 ஃபேக்டோரியல் வேல்யூ எவ்வளோ 2 ஆல டிவைட் ஆகிற மாதிரி வருது பாருங்களேன். இதே மாதிரி நீங்க 3 டேர்ம்ஸ் கூட எடுத்து பார்க்கலாமே. 3 டேர்ம்ஸ் எடுத்து பார்க்கலாமே. இங்க பாருங்க n into n plus 1 n plus 2 அப்படின்னு கூட எடுத்துங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்க தட் இஸ் n into இது n ஸ்கொயர் பிளஸ் 2n பிளஸ் n 3n பிளஸ் 2. இதை மல்டிப்ளை பண்ணா n கியூபு 3n ஸ்கொயர் பிளஸ் 2n. இப்போ இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். அதாவது தொடர்ச்சியா இருக்கிற 3 உறுப்புகளுடைய பெருக்கல் பலன். இப்போ வந்து பை Lagrange's theorem இது வந்து 3 ஃபேக்டோரியல்ல தான் டிவைட் ஆகணும். 3 ஃபேக்டோரியல் எவ்வளோ 1 into 2 into 3 எவ்வளோ 6. ஸோ 6 ஆல டிவைட் பண்ணுதான்னு செக் பண்ணி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் n க்கு 1 கொடுங்க. n க்கு 1 கொடுத்தா 1 கியூப் பிளஸ் 3 பிளஸ் 2 எவ்வளோ வருது பாருங்க 6. 6 ஆல அங்க 3 ஃபேக்டர்ன்றது 6 தானே. அப்போ 6 ஆல டிவைட் பண்ணிடலாம் வருது பாருங்க. சரி n க்கு 2 போட்டு பாருங்க. n க்கு 2 போட்டனா 2 பவர் 3 எவ்வளோ 8. 2 ஸ்கொயர் 4 4 3 சார் 12. 2 போட்டா 2 2 சார் வாட் 4. எவ்வளோ வருது பாருங்க 16 24. அப்போ 24 தானே கரெக்டாக பாருங்க 3 ஃபேக்டரில் எவ்வளோ 6 தானே. அப்போ 6 ஆல டிவைட் பண்ணலாம். 24 6 ஆல டிவைட் பண்ணலாம். அப்படியே கண்டினியூ போய்கிட்டே இருக்கு பாருங்க. அப்போ Lagrange's theorem என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் 2 டேர்ம்ஸ்னா இட் ஷுட் பி டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். ப்ராடக்ட் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ்னா ஷுட் பி டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். ப்ராடக்ட் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் 4 டேர்ம்ஸ்னா இட் ஷுட் பி டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல். Lagrange தேற்றம் என்ன சொல்லுதுன்னா அடுத்தடுத்துள்ள இரு உறுப்புகளின் பெருக்கல் பலன் வந்து 2 ஃபேக்டோரியலால வகுப்படும். அடுத்தடுத்துள்ள 3 எண்களின் பெருக்கல் பலன் வந்து 3 ஃபேக்டோரியலால வகுப்படும். அடுத்தடுத்துள்ள 4 எண்களின் பெருக்கல் பலன் வந்து 4 ஃபேக்டோரியலால வகுப்படும். இப்போ இந்த ரிசல்ட் நமக்கு ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம போலாமே. அடுத்துள்ள ப்ராப்ளத்தை பாருங்க. ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் n into n square minus 1 is divisible by 4 6 10 none of these அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு இயலெண் எண்ணுக்கும் n into n square minus 1 வகுபடுவது 4. ஆப்ஷன் A 4, ஆப்ஷன் B 6, ஆப்ஷன் C 10, ஆப்ஷன் D இவற்றில் ஏதும் இல்லை. பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க n into n square minus 1 வகுபடுவது என்ன கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் A 4, ஆப்ஷன் B 6, ஆப்ஷன் C 10, ஆப்ஷன் D வந்து இவற்றில் ஏதும் இல்லை. இப்போ நம்ம செக் பண்ணிடலாமே. பாருங்க இந்த n square minus 1 ஃபார்முலா இருக்குல்ல. we have one formula n plus 1 into n minus 1. n plus 1 into n minus 1. rearrange the term. எப்போ ப்ராடக்டா இருக்கிறதுல எப்படி வேணாலும் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் காமியூட்டேட்டிவ். நம்ம எப்படி வேணாலும் ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஸோ n minus 1 ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன், n வந்து செகண்டா போட்டுக்கிறேன், n plus 1 தேர்டா போட்டுக்கிறேன். பாருங்க ஃபர்ஸ்ட் n minus 1க்கு அடுத்த நெக்ஸ்ட் வேல்யூ n, அதுக்கு அடுத்த வேல்யூ எவ்வளோ n plus 1. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். இது வந்து n into n square minus 1ன்றது எப்படி இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸா இருக்கு. அடுத்தடுத்துள்ள 3 உறுப்புகளின் பெருக்கல் பலனா இருக்கு. அப்போ by Lagrange's theorem it should be divided by 3 factorial. It should be divided by 3 factorial. 3 factorial is what?
6 தானே. அப்போ n minus 1 n n plus 1 வந்து எதால டிவைட் ஆகும்னா 6 ஆல. 3 ஃபேக்டர்ன்றது 6 ஆல தான் டிவைட் ஆகும். அப்ப அந்த ஆப்ஷன் சி பி வந்து சரியான விடை. சோ அப்போ இங்க பாருங்க, எந்த ஒரு இயலன் n-க்கும் n into n square minus 1 வகுபடுவது ஆப்ஷன் பி 6 என்பது சரியான விடை. 3 ஃபேக்டோரியல் லக்ராஞ்சியன் தேற்றம் படி 3 ஃபேக்டோரியல் வகுபடும். அப்போ ஆப்ஷன் பி வந்து சரியான விடையா இருக்கு. therefore for every natural number n into n square minus 1 is divisible by 6 ன்றது கரெக்டான ஆன்சரா நமக்கு இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது third questions பாருங்க. let p of n denote the statement p of n denotes the statement n square plus n is odd அப்படின்னு சொல்லிட்டாங்க. p of n is n square plus n is odd அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா p of n true implies p of n plus 1. therefore p of n is true for all n, for all option A வந்து n greater than 1, option B வந்து n, option C வந்து n greater than 2, option D வந்து none of these அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதான் p of n ன்னு கொடுத்துட்டாங்க. p of n வந்து true அப்படினா p of n plus 1 வந்து true அப்படின்னு வருது. அப்போ p of n வந்து எல்லா எதுக்கு true ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்ன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலா ஒரு வேல்யூ ட்ரூ பண்ணணும். அது 1ஓ 2ஓ 3ஓ. ஜெனரலா நம்ம வந்து நேச்சுரல் நம்பர் போது ஃபர்ஸ்ட் 1 அப்படி ட்ரூ ஆச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், p of n ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கிட்டு p of n plus 1 ட்ரூ அப்படின்னு ட்ரூ பண்ணிட்டா இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு n அப்படின்றது. அதாவது ரெண்டு ஸ்டெப். முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் வேல்யூ, அது n = 1 2 3 சார் n = 1 தானே சார் நீங்க சொன்னீங்கன்னா ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். சப்போஸ் சில நேரத்தில் 1 சக்சஸ் ஆகாது, 2 சக்சஸ் ஆகும், சில நேரம் 3 சக்சஸ் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ 3 சக்சஸ் ஆச்சுன்னா அப்போ n = 3 தான் இனிஷியல் வேல்யூ. அது ஸ்டெப் 1. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், n-க்கு k ட்ரூ அப்படின்னு எடுத்துட்டு k plus 1 ட்ரூன்னு காமிச்சிட்டா எல்லா p of n is true for all n from the initial value. ஆரம்பமா என்ன ப்ரூவ் பண்ணோமோ அதுல இருந்து கண்டினியூஸா எல்லா வேல்யூக்கும் ட்ரூ அப்படின்னு வரும். பட் நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு ரெண்டு ப்ராப்ளம் எடுத்தோம். எல்லாத்துலயுமே n-க்கு 1 நம்ம ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிடுவோம். அப்போ n-க்கு 1 ட்ரூ ப்ரூவ் பண்ணிட்டு k ட்ரூனா k plus 1 ட்ரூ, அப்போ 1ல இருந்து எல்லா வேல்யூக்கும் ட்ரூ அப்படின்னு வரும். இதான் ப்ராசஸ். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இனிஷியல் எடுக்கிறோம் n = 1 ன்னு கரெக்ட் ஆயிட்டா ஓகே. சப்போஸ் கரெக்ட் ஆகல சார் 2 தான் கரெக்ட் ஆகுதுன்னா அப்போ அதுதான் இனிஷியல் வேல்யூ. 3 தான் கரெக்ட் ஆகுதுன்னா அதுதான் இனிஷியல் வேல்யூ. அதான் ரொம்ப கவனமா பார்க்கணும். அப்போ அது ஸ்டெப் 1 எடுத்துக்கிறோம். சப்போஸ் n-க்கு 3 தான் கரெக்டா வருது அப்படின்னா அதான் ஸ்டெப் 1. அதுக்கு பிறகு k-க்கு ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு k plus 1 ட்ரூ அப்படின்னு கொண்டு வந்துட்டுனா அப்ப எல்லா வேல்யூயும் 3ல இருந்து எல்லா ஸ்டார்டிங் வேல்யூ 3 னா அதுல இருந்து எல்லா வேல்யூயும் கண்டினியூஸா ட்ரூவா வரும். இதான் process. அது ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா முதல்ல ரெண்டு சம் நான் சொல்லும்போது n = 1 நம்ம ட்ரூன்னு வந்துருச்சு. சில சம்ஸ்ல வந்து எப்படின்னா n = 1 2 3 வராது. அப்ப 4ல இருந்து வரும் 5ல இருந்து வரும். அப்ப அதுதான் ஸ்டார்டிங் வேல்யூ. அதுல இருந்து கண்டினியூஸா எல்லா வேல்யூ வரும். சரி, அப்போ இதுல ரொம்ப முக்கியமானது ரெண்டு ஸ்டேஜையும் நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ n = 1 னா 1 அல்லது 2 னா 2, அந்த ப்ராப்ளத்துடைய நேச்சருக்கு ஏத்த மாதிரி எது சக்சஸ் ஆகுதோ அதுதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. அதுக்கு பிறகு அடுத்த நெக்ஸ்ட் வேல்யூனா நம்ம செக் பண்ண மாட்டோம். k ட்ரூனா k plus 1 ட்ரூன்னு காமிச்சிட்டா எல்லா அந்த ஸ்டார்டிங்ல நீ எந்த வேல்யூ ட்ரூன்னு காமிச்சோமோ அதுல இருந்து எல்லா வேல்யூ லைனா வந்துகிட்டே இருக்கும். இதுதான் process. அப்போ ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது, உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா அதை நம்ம கரெக்டா நம்ம செக் பண்ணிட கரெக்டா நம்ம முடிவுக்கு வந்துட கூடாது. அது முதல்ல அது கிளியரா ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் வேல்யூல கரெக்டா ட்ரூ ஆகுதான் நம்ம செக் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் நம்ம அடுத்தது அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணவே முடியும். இப்போ இங்க என்ன சொல்லிட்டாங்க, p of n n² plus n is odd அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆட்னு சொல்லிட்டாங்க, ஒற்றை n சொல்லிட்டாங்க. அப்போ p of n வந்து ட்ரூவா, ஆனா p of n plus 1 ட்ரூ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ p of n is true for என்ன கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் A வந்து n greater than 1, n greater than 2, none of these அப்படின்ட்டாங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கோ, p of n true implies p of n plus 1, p of n implies p of n plus 1 கொடுத்துட்டாங்க. p of n implies p of n plus 1. அப்போ p of n is true for 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. n greater than 1, n greater than 2, none of these இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. p of n n² plus n இது ஒரு ஒற்றை n அப்படின்னு சொல்லிட்டாங்க முதல்ல. அதுக்கு பிறகு p of n implies p of n plus 1 சொல்லிட்டாங்க. அப்ப p of n உண்மையாவது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. n greater than 1, n plus n greater than 2 மற்றும் இவற்றில் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. இப்போ நம்ம இதை செக் பண்ண போறோம். பாருங்களேன், எந்த நம்பரா இருந்தாலும் சரி, ஈவனா இருந்துன்னு வச்சுக்கேன், ஈவனை ஸ்கொயர் பண்ணா ஈவன் தான், இதுவும் ஈவன். சப்போஸ் நம்ம ரெண்டு இது இருக்கு, n வந்து ஈவனா இருக்கலாம் ஆடா இருக்கலாம். நேச்சுரல் நம்பர் போது என்னது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ இது வந்து n வந்து ஈவனும் வரலாம் ஆடா வரலாம். சரி,
முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு அதனுடைய இதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதாவது என்ன வந்து ஈவன் எடுத்துக்கோ, n ஈவன்னா n ஈவன் 2னா 2 ஸ்கொயர் ஆஃப் 4, இங்கே ப்ளஸ் 2 6. ஸோ ஆட் வரவே வராது. எந்த ஈவன் நம்பர் போட்டாலும் அது ஆட் வரவே வராது. கிளியர்? ஏன்னா எந்த ஈவன் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் அகைன் ஈவன் நம்பர் தான். அது இல்லாமல் இந்த ஈவன் n வந்து 2, இப்போ 2னும் போது 2 ஸ்கொயர் ஆஃப் தட் இஸ் 4 + 2 எவ்வளோ 6. n-க்கு 4னு போடுப்பார், 4 ஸ்கொயர் எவ்வளோ 16 + 4 எவ்வளோ 20. அப்போ எந்த ஈவன் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணாலும் இது வந்து எப்படி இருக்கும், ஈவனாக தான் வரும். அப்போ ஆட் வரதுக்கு சான்ஸே இல்லை. சரி சார், ஆட் நம்பரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. எந்த நமக்கு தெரியும் எந்த ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் அது ஆல்வேஸ் ஈவன் நம்பர் தான். ஆட் நம்பரை தட் இஸ் ஸ்கொயர், எந்த ஆட் நம்பர் நமக்கு வந்து இப்போ சப்போஸ் வந்து இதில் வந்து 3 ஸ்கொயர் எவ்வளோமா, 3 ஸ்கொயர் எவ்வளோ வந்துடுது 9 வந்துடும். சரி, இப்போ n-க்கு நான் என்ன பண்ணுறேன், இதில் பாருங்க, n-க்கு 3 ஆட் நம்பர் கொடுக்குறோம், n-க்கு 1 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் எவ்வளோப்பா 1. அப்போது 1 ஸ்கொயர் + 1 எவ்வளோ வந்துடுது 2. சப்போஸ் இங்கே பாருங்க 2 தட் இஸ் 3 ஸ்கொயர் எவ்வளோ வந்துடுது 9. 9 + 3 எவ்வளோ 12. சரி, அடுத்தது 5 ஸ்கொயர் எவ்வளோ 25. அப்போ 25 + 5 தானே 30. பாருங்களேன், அப்போ n-க்கு நீ ஈவன் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணாலும் எந்த ஸ்கொயர், அதாவது ஈவன் நம்பர் எந்த நம்பர் ஈவன் நம்பர் ஸ்கொயர் பண்ணாலும் ஆல்வேஸ் ஈவன் தான். இங்கே ஒரு ஈவன் ஆட் பண்ணும்போது ஈவன் ஆகிடும். ஆனால் இந்த இடத்துல ஆட் நம்பர் எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணாலும் அது ஆட் நம்பராக தான் வருது. 1 9 25 அப்படி வரும். பட் இங்கே பக்கத்தில் n-க்கு வந்து எவ்வளோ 1ன்னு கொடுக்குறோம், அப்போ 2 ஆகிடும். இங்கே சப்போஸ் n-க்கு 3 கொடுத்தா 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் n எவ்வளோ 3 12 ஆகிடுது. அதே மாதிரி 5 கொடுத்தோன்னு வச்சுக்கப்பா, 5 ஸ்கொயர் எவ்வளோ 25 + 5 எவ்வளோ 30. அப்போ இதில் பாருங்க எல்லாமே ஈவன் நம்பராகவே வருது பாருங்க. அப்போ நீ என்ன வந்து ஈவன் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, ஆட் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, ஆன்சர் வந்து எப்படி இருக்கு, உனக்கு ஈவனாக வருது. பட் இங்கே கொடுத்துருக்குது என்ன இருக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட்டே ராங் தானே. தேர்ஃபோர் இங்கே ஆப்ஷன் நீங்கள் எது எடுக்கணும்னா நன் ஆஃப் தீஸ். இங்கே நம்ம அதாவது மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் நம்ம செக் பண்ணவே முடியாது. ஏன்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் மீனிங்ஃபுல்லாக அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு தான் அது எந்த இடத்துல n-க்கு 1 2 எதில் சக்ஸஸ் ஆகுதுன்னு ஒரு இனிஷியல் வேல்யூ பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஜென்ரல் வேல்யூ கொண்டு போனால் k ட்ரூனா k + 1 ட்ரூ அந்த ஸ்டேஜ் வரணும். இப்போ இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டாக இல்லை பாருங்க. n-க்கு ஈவன் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணா இது ஈவன் தான் வருது. ஆட் நம்பரை ஃபிக்ஸ் பண்ணா கூட ஸ்கொயர் பண்ணும்போது இது ஆட் ஆகும், பக்கத்தில் இந்த ஆட் நம்பர் ஆட் பண்ணும்போது ஈவன் ஆகுது பாருங்க. அப்போ இஃப் யூ ஃபிக்ஸ் எனி நம்பர் வெதர் இட் இஸ் ஈவன் ஆர் ஆடு, டோட்டலாக இந்த ஆன்சர் வந்து எப்பவுமே எப்படி இருக்கு, ஈவனாக தான் வருது. அப்போ இது வந்து ஆடு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டே ராங்ன்றதால ஆப்ஷன் நீங்கள் என்ன எடுக்கணும்னா நன் ஆஃப் தீஸ். என்ன இரட்டை எண்ணாக இருந்தாலும் சரி, ஒற்றை எண்ணாக இருந்தாலும் சரி, டோட்டலாக இந்த கூட்டு பலன் வந்து ஒரு இரட்டை எண்ணாக தான் நமக்கு வருது. அப்போ இங்கே ஒற்றை எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த கூற்றே வந்து நமக்கு தவறாக இருக்கிறதால இந்த ஆன்சரில் நம்ம எது எடுக்கணும்னா ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீஸ், இவற்றில் ஏதும் இல்லை அப்படின்றதா சரியான விடையா இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். லெட் P of n be the statement 2 power n less than n factorial where n is natural number, then P of n is true for option A all n, option B all n greater than 2, option C all n greater than 3, option D none of these. அதாவது 2 power n less than n factorial என்ற கூற்றை P of n குறிக்கட்டும். இங்கு n வந்து இயல் மற்றும் P of n உண்மையாவது ஆப்ஷன் ஏ வந்து n இன் எல்லா மதிப்பிற்கும், ஆப்ஷன் பி வந்து n greater than 2 என்ற அனைத்து மதிப்பிற்கும், ஆப்ஷன் 3 வந்து n greater than 3 என்ற அனைத்து மதிப்பிற்கும், ஆப்ஷன் டி வந்து இவற்றில் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், தட் இஸ் 2 power n greater than, that is less than 2 power n less than n factorial னு கொடுத்திருக்கல, இத p of n அப்படினு வச்சுக்கலாம்ப்பா. p of n வந்து 2 power n less than n factorial அப்படினு கொடுத்திருக்கல, அத p of n வச்சுக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ எது கரெக்ட்டா வருது நம்ம செக் பண்ணுவோம். யூசுவலா நம்ம ப்ராப்ளம்லாம் 1லயே கரெக்ட்டா வந்துருதுல, அதான் இனிஷியல் வேல்யூ எடுத்துப்போம் ஸ்டெப் 1. பட் இந்த இடத்துல பாருங்களேன், ஃபார் n equal to 1 நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். n க்கு 1 கொடுத்தேன்னு வச்சுங்க, என்ன ஆகும் பாருங்க, p of 1 2 power 1 less than 1 factorial. உங்களுக்கு தெரியும் 2 power 1ன்றது 2, 1 factorial வந்து 1, 2 less than 1ன்றது not correct. So which is not true. அது true இல்ல. சரியா? அடுத்தது பாருங்க, for n equals to 2.
ஏன்னா 1 ஃபேக்டோரியல் நமக்கு தெரியும்பா 1 ஃபேக்டோரியல் அப்படின்னா 0 ஃபேக்டோரியல்னா 1 1 ஃபேக்டோரியல் 1 2 ஃபேக்டோரியல்னா 1 into 2 2 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 into 2 into 3 6 4 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3 into 4 24 சரி இப்போ ஃபார் n-க்கு 2 னு போடுறோம் p of 2 that is 2 power 2 less than 2 factorial 2 power 2 ன்றது 4 less than 2 factorial வந்து 2 which is also not true உண்மை அல்ல அப்ப ரெண்டாவது வேல்யூ நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு n equal to 2 ஃபெயிலியர் சரி for n equal to 3 பாருங்க for n equal to 3 அப்போ p of 3 that is 2 power 3 less than 3 factorial 2 power 3 ன்றது 2 into 2 into 2 that is 8 2 2s are 4 4 2s are 8 less than 3 factorial ன்றது எவ்வளவு 6 அதுவும் கரெக்ட் இல்ல அப்போ which is not true சரி அடுத்து for n equals to 4 அப்போ p of 4 2 power 4 தானே less than 4 factorial 2 power 4 ன்றது 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 சரியா which is less than 4 factorial ன்றது எவ்வளவு 24 which is correct therefore which is true இது உண்மை அப்போ இங்க for n equals to 4 க்கு தான் இது வந்து true அப்ப இதுதான்மா ஸ்டெப் 1 ஏனா முதல்ல மூணுமே நமக்கு ஃபெயிலியர் அப்போ the statement is true for n equal to 4 இப்போ நம்ம என்ன பண்ணோம் இதான் ஸ்டெப் 1 அப்போ இதில இருந்து எல்லா வேல்யூக்கும் கண்டினியூஸா ட்ரூ ஆன்னு நம்ம செக் பண்ணனும்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் assume p of k true ன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த வேல்யூ ட்ரூவா அப்படினு ப்ரூவ் பண்ணிட்டேனா நமக்கு இந்த n equal to 4 ல இருந்து கண்டினியூஸா எல்லா வேல்யூக்கும் ட்ரூ அப்படினு வந்துரும் இப்போ அத நம்ம செக் பண்ணி பார்க்கலாமே பாருங்க ஃபர்ஸ்ட் assume p of k 2 power k less than k factorial is true for n greater than or equals to 4 4 ல இருந்து இது வந்து இந்த இது true அப்படினு நம்ம அஸ்யூம் பண்ணிட்டோம் இப்போ அப்ப இதுக்கு அடுத்த வேல்யூ p of k plus 1 true னு காமிக்கணும்ல பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் இங்க பாருங்க நான் என்ன பண்றேன் p of k plus 2 prove இத ப்ரூவ் பண்ணனும் எது p of k plus 1 that is 2 power k plus 1 less than k plus 1 factorial இது வந்து ட்ரூ அப்படினு காமிக்கணும் அதுக்கு நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் இந்த p of k ட்ரூ னு எடுத்தல இந்த ரிசல்ட்டை வச்சு டெவலப் பண்ணி இந்த ரிசல்ட்டை கொண்டு வரலாம் பிஃபோர் தட் இந்த இன்இக்வாலிட்டியை பத்தி பாத்துங்க ஈக்குவாலிட்டில லெஃப்ட்ல ஒரு நம்பரை ஆட் பண்ணா ரைட்லயும் அதே நம்பரை ஆட் பண்ணனும் சப்ட்ராக்ட் பண்ணா அதே நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணனும் இது வந்து ஈக்குவாலிட்டில ரூல் மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் என்னென்ன பண்றோமோ லெஃப்ட்ல எது பண்றீங்க அதே பண்ணா அது ஈக்குவாலிட்டி ரிமைன் சேம் அப்படியே சமன்மை பாதிக்காம அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட் இன்இக்வாலிட்டில என்ன சார்னா எந்த நம்பரை நீங்க பாசிட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம் லெஃப்ட்ல அதே மாதிரி அங்கே ரைட்லயே மல்டிப்ளை பண்ணிக்கணும் டிவைட் பண்ணா அதே மாதிரி ஆனா நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை டிவைட் பண்ணா இன்இக்வாலிட்டி will be reversed அதாவது சமநிலை குறி வந்து திரும்பிடும் அதை ரொம்ப கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்ல இந்த லெஸ் தென் சைடுல நீ ஒரு நம்பரை எடுத்துட்டு அதை விட சின்ன நம்பர் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் அதே மாதிரி கிரேட்டர் சைடுல ஒரு டேர்ம் எடுக்கறியா அதை விட பெரிய நம்பர் என்ன வேணா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் இதுதான் இன்இக்வாலிட்டில ரூல் அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அதாவது லெஸ்ஸர் சைடுல ஒரு நம்பரை நீங்க எடுக்கறீங்கன்னா அதை விட சின்னது தான் போடணும் பெருசா போட்ற கூடாது அதே மாதிரி கிரேட்டர் சைடுல ஒரு நம்பரை நீங்க எடுக்கறீங்கன்னா அதுக்கு ரீப்ளேஸ் பண்றது அதை விட எவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும் போடலாம் ஆனா சின்னது போட்ற கூடாது இது ரொம்ப கவனமா இருங்க சரி இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம p of k ட்ரூ னு அஸ்யூம் பண்ணல அதை எடுத்துக்கறேன் இங்க பாருங்க 2 power k less than k factorial இப்போ நான் என்ன பண்றேன் ரெண்டு சைடும் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன் ரெண்டு சைடும் 2 ஆல ஏனா 2 power k plus 1 கிரியேட் பண்ணனும்ல அதனால 2 ரெண்டு சைடும் 2 power 2 ஆல மல்டிப்ளை பண்றேன் 2 power k less than 2 into k factorial இன்இக்வாலிட்டி நான் சொல்லிக்கலாம் பாசிட்டிவ் ஆல மல்டிப்ளை பண்ணா இன்இக்வாலிட்டி ஒண்ணும் அஃபெக்ட் ஆகாது சோ 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன் ஏன் சார் 2 ஆல மல்டிப்ளை பண்றீங்கன்னா இங்க 2 power k plus 1 கிரியேட் பண்ணனும் அதுக்காண்டி 2 power k இருக்குறதால இங்க 2 power 1 னும்போது 2 power k plus 1 கரெக்ட்டா வந்துரும் சரி இப்போ this is 2 power k plus 1 less than 2k factorial வந்துருச்சாப்பா சரி இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம போக போறோம் பாருங்களேன் இங்க இன்இக்வாலிட்டில அதாவது ஒரு நம்பர் எடுத்து அதோட பெரிய நம்பர் எது வேணாலும் போடலாம் சோ நான் என்ன பண்றேன் இங்க பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு 2 power k plus 1 less than இந்த 2ன்ற நம்பர் எடுத்துட்டு அதுக்கு பதிலா
கே அப்படின்ற நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இன்டூ கே ஃபேக்டோரியல். சார் நீங்கள் 2 எடுத்துட்டீங்க சார், அதை விட பெரிய நம்பர் இன்இக்வாலிட்டியில் கிரேட்டர் சைடில் ஒரு நம்பர் எடுத்துட்டு அதை விட கிரேட்டர் தானே போடணும்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் கேவை போட்டிருக்கீங்களா சார், கே வந்து இந்த 2வை விட கிரேட்டரா அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே பாருங்களேன், நம்ம கண்டிஷனே என்ன எடுத்திருக்கோம், அதாவது n greater than equal to 4. இப்போ n இருக்குல்ல, இங்கே யாரு கே தானே, தட் இஸ் கே greater than equal to 4. இங்கே பாருங்க கே greater than equal to 4 தானே. சரி, இப்போ கே greater than equal to 4, இங்கே பாருங்க கே வந்து இந்த கண்டிஷன் போடுறாரு கே greater than equal to 4. அப்போ 4 வந்து 2வோட கிரேட்டர் தானே. இப்போ நீங்க பாருங்க கே வந்து எதை விட கிரேட்டர், 2வோட கிரேட்டர் ஆயிடுச்சா பாருங்க. இந்த கண்டிஷன் சொல்றது கே greater than equal to 4. பட் இப்போ இந்த 4 வந்து 2வை விட கிரேட்டர், அப்போ கே வந்து 2வை விட கிரேட்டர். இப்போ நான் 2வை எடுத்துட்டு அதை விட கிரேட்டர் வேல்யூ கேவை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். சரி, அடுத்து நெக்ஸ்ட் இங்க என்ன பண்றேன் பாரு, மறுபடியும் கேவை எடுத்துட்டு அதை விட கிரேட்டர் வேல்யூ கே பிளஸ் 1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஏன்னா நமக்கு தான் கிரேட்டர் வேல்யூ வேணா எவ்வளவு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம்ல. அப்ப கேவை எடுத்துட்டு கே பிளஸ் 1 போட்டாச்சு, இந்த கே ஃபேக்டரியல் அப்படி போட்டாச்சு. இப்போ பாருங்க ஒரு ரிசல்ட் இருக்கு, இங்க பாருங்க 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 3 into 2 into 1. சார் 1 into 2 into 3 தானே சார் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனை நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம். நீங்க 3 ஃபேக்டரியல் 1 into 2 into 3ன்னு போடலாம், 3 into 2 into 1ன்னு போட்டுக்கலாம். சரி, இப்போ இந்த 3 அப்படியே போட்டுட்டு 2 into 1 எவ்வளோ 2 ஃபேக்டோரியல். அப்போ 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் டு 3 into 2 ஃபேக்டோரியல். அப்போ 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா 4 into அதுக்கு ஒன்று குறைச்சி போடுங்க எவ்வளோ 3 ஃபேக்டோரியல். அதை மாதிரி தட் இஸ் கே பிளஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்னும் போது கே பிளஸ் 1 அந்த நம்பரை போட்டு அதை விட ஒன்று குறைச்சனா கே ஃபேக்டோரியல். பாருங்க நல்லா கவனமாக பார்த்துங்க, 3 ஃபேக்டோரியல் அந்த நம்பர் என்ன இருக்கோ அதை போட்டு 2 ஃபேக்டரியல். ஏன்னா 2 into 1 என்னது 2 ஃபேக்டோரியல். அப்போ 4 ஃபேக்டர்னா 4 into இங்கே பாருங்க 4 ஃபேக்டோரியல் நம்பர் 4 into 1 into 2 into 3ன்றது 3 ஃபேக்டோரியல். அதே மாதிரி கே பிளஸ் 1 ஃபேக்டர்னா இங்கே பாருங்க இந்த நம்பர் என்ன இருக்கோ ஃபேக்டோரியல் இருந்தால் அந்த நம்பரை மட்டும் போட்டு அதோட ஒன்று ரெடியூஸ் பண்ணி ஃபேக்டோரியலாக போடணும். இங்கே பாருங்க 3 ஃபேக்டோரியல் நம்பரை 3ன்னு போட்டு அதோட ஒன்று ரெடியூஸ் பண்ணுங்க 3 minus 1 2 ஃபேக்டோரியல். அதே மாதிரி இங்கே கே பிளஸ் 1 ஃபேக்டோரியல்ன்றது என்னன்னா கே பிளஸ் 1 போட்டுட்டு அதை விட ஒன்று ரெடியூஸ் பண்ணுங்க கே பிளஸ் 1 மைனஸ் 1ன்றதுனா கேன்சல் ஆகிட்டு கே ஃபேக்டோரியல். ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டு நமக்கு தெரியணும், கவனமாக இருங்க. கே பிளஸ் 1 ஃபேக்டோரியல் கேன் பி ரிட்டன் as வாட் கே பிளஸ் 1 இன்டூ கே ஃபேக்டோரியல். அப்போ இங்கே பாருங்க கே பிளஸ் 1 இன்டூ கே ஃபேக்டோரியல் எவ்வளோ கே பிளஸ் 1 ஃபேக்டோரியல் லெஸ் தேன் 2 பவர் k plus 1. இப்போ பாருங்க உங்களுக்கு கரெக்டா p of k plus 1 கரெக்டா வந்துச்சு பாருங்க. p of k plus 1 2 power k plus 1 less than k plus 1 ஃபேக்டோரியல். அதான ட்ரூ னு ப்ரூவ் பண்ணோம், ப்ரூவ் பண்ணியாச்சு பாருங்க. is true. This is implies p of k plus 1 is true. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்போ p of k true னு எடுத்துக்கிட்டு அந்த ரிசல்ட்டை வச்சே டெவலப் பண்ணி p of k plus 1 true னு கொண்டு வந்துட்டல. therefore இப்போ சொல்லுங்க இனிஷியல் வேல்யூ எவ்வளோ 4. அந்த 4ல இருந்து கண்டினியூஸா எல்லா வேல்யூம் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்றது நம்ம ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ வந்து இங்க 1 இல்ல, ஏன்னா 1 2 3 எல்லாம் ஃபெயிலியர், 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த 4ல இருந்து கண்டினியூஸா மத்த எல்லா வேல்யூம் வருமா அப்படின்னா p of k ட்ரூ அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்த வேல்யூ p of k % ட்ரூ னு காமிச்சிட்டோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா 4ல இருந்து கண்டினியூஸா எல்லா வேல்யூக்கும் இது ட்ரூ ஆயிடுது. இப்போ உங்களுடைய ஆப்ஷனை கொஞ்சம் கவனமா பாருங்க. என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஃபார் ஆல் n னு கொடுத்திருக்காங்க. அது மிஸ்டேக். ஏன்னா நேச்சுரல் நம்பர் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க 1 2 3 எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப அது கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் ஃபார் ஆல் n greater than 2. சரியா? அப்புறம் greater than 2 னா இங்க 3 நமக்கு கரெக்ட்டா வரணும். 3 வரலையா, 3 யும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப அந்த ஆப்ஷனும் கிடையாது. ஃபார் ஆல் n greater than 3, greater than 3 னா 4 கரெக்ட்டா ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ அதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் வரும். none of these கூட வராது. அப்போ இந்த ப்ராப்ளத்துல கரெக்ட் ஆன்சர் என்னன்னா that is the expression is the formula is true for all n greater than 3. இந்த வாய்ப்பாடானது n இன் எல்லா ln greater than 3 மதிப்புக்கு இது வந்து உண்மையா இருக்கும். சோ அப்ப ஆப்ஷன் சின்றது கரெக்டான ஆன்சரா இருக்கு. ஸோ நீங்கள் நம்ம போட்ட ப்ராப்ளத்தை நீங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளத்தையும் நீங்கள் பாருங்கள். ஆசிரியருடைய வழிகாட்டுதலையும் வகுப்பு ஆசிரியருடைய வழிகாட்டுதலையும் நீங்கள் பின்பற்றுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஜேஇ கொஸ்டின்ஸை எதிர்கொள்வது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி,
8ஆம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.